கந்தசஷ்டி கவசம், கனகதாரா ஸ்தோத்திரம் போன்ற தெய்வீக பாடல்கள் மற்றும் மந்திரங்களை வீட்டிலே ஒலிக்கச் செய்து அவற்றை கேட்டாலே பலன் என்பது கிடைக்குமா, அல்லது அவற்றை பாராயணம் செய்பவர்களுக்குத்தான் நற்பலன்கள் என்பது கிட்டுமா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. இப்போ இரண்டிலுமே நமக்கு நிச்சயமாக பலன்கள் என்பது கிடைக்கும், அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் எனக்கு பாராயணம் செய்வதற்கு தெரியும், எனக்கு அது மனப்பாடமாக தெரியும், அல்லது அவற்றை நான் பார்த்து படித்தால் கூட தவறில்லாமல் படிப்பேன், அக்ஷர பிழைகள் இல்லாமல், அதாவது அதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த உச்சரிப்புகளை நான் தவறில்லாமல் அதற்குரிய ஸ்வரத்தோடும் அந்த எழுத்துக்களை பிழையின்றி நான் உச்சரிக்க தெரியும் என்று சொன்னால் கண்டிப்பாக பாராயணத்தை செய்ய வேண்டும். ஆனா எனக்கு அது வரல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு நடுவுல வார்த்தைகள் குழறுகிறது அப்படின்னு சொன்னா அது நல்லபடியாக வருகின்றவரை நாம் அவற்றை காதிலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேட்டுக்கொண்டே இருந்து கொண்டே தொடர்ந்து அதனை மனதிற்குள்ளாகவும் நாம் பாராயணத்தை செய்து கொண்டே வர வேண்டும். அதனை தொடர்ந்து நம்ம எப்போ நமக்கே ஒரு கான்பிடன்ஸ்ங்கிறது வந்துடும் இல்லையா, எனக்கு இது மனப்பாடம் ஆயிடுச்சு, நான் நல்லபடியா சொல்லுவேன் என்ற கான்பிடன்ஸ் வந்த உடனேயே நிச்சயமாக பாராயணம் செய்ய வேண்டும்.